الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين، وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. صدق الله مولانا العظيم. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் கொண்ட மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபோத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை நாம் ஏறத்தாழ 127 ஆயத்துகளை 126 ஆயத்துகளை கடந்து 127வது ஆயத்தில் அடி வைத்திருக்கிறோம். இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயத்தின் வரிசை எண் 124 129 வரை, அதாவது وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்திலிருந்து இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம் என்று முடியும் ஆயத் வரைக்கும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் இப்பொழுது தொட்டிருப்பது 127வது ஆயத். இது 128வது ஆயத்தினுடைய கடைசி வரி. நாம் அடைந்திருக்கக்கூடிய பாடத்தின் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் 171. சஃபுத்து தஃபாசீர் பாடம் 171. 171வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஏற்கனவே சொன்னதை போன்று வரக்கூடிய ஆயத்துகளையும் அதிலுள்ள விளக்கங்களையும் முன்வைத்து அதை மையமாக வைத்துத்தான் நாம் தலைப்புகள் வழங்குகிறோம். அந்த அடிப்படையிலே இங்கும் நாம் தலைப்புகளை கொடுத்திருக்கிறோம். துஆவும் இஸ்திக்ஃபாரும் நற்கிரியைக்கு பின். இதற்கு முன் சென்ற ஒரு பாடம் இதே போன்று அதில் நற்கிரியைக்கு பின் துஆ செய்வது என்பதாக சொல்லியிருந்தோம். நல்ல காரியங்களுக்கு பின்னால் துஆ செய்வது என்பது அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு உகந்ததாக இருக்கிறது. ஒரு துஆ செய்ய போகின்றோம் என்றாலும் ஒரு நல்ல காரியத்தை செய்து கொள்வது, அல்லது ஒரு நல்ல காரியத்தை முடித்து விட்டோம் என்றாலும் அங்கு துஆ செய்து கொள்வது, அதேபோல் ஏதாவது நல்ல காரியம் இயற்கையாகவே செய்திருக்கிறோம் என்றால் அங்கு துஆ செய்வது, அதோடு சேர்த்து இங்கு நம் இஸ்திக்ஃபாரையும் சேர்த்திருக்கிறோம். அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுவது, அதாவது துஆ என்பது அல்லாஹ்விடம் தன்னுடைய பலகீனத்தை இயலாமையை வெளிப்படுத்துவது. நான் தேவையுடையவன், எனக்கு உன்னுடைய தேவை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக அதற்காக கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் துஆ. ஏனென்றால் துஆ கேட்பவர்களை பார்த்து அல்லாஹ் எவ்வாறு மகிழ்ச்சி அடைகிறானோ அதேபோல் துஆவை புறக்கணிக்கக்கூடியவர்கள் என்றால், அதாவது மெத்தனத்தனம் ஒன்று இருக்கிறது, நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில். இன்னொன்று அறியாமையின் காரணமாக இன்று பொதுவாக நடப்பதை போன்று, அதாவது தொழுகை முடிந்தவுடன் துஆ கேட்காமல் செல்லக்கூடிய பழக்கம் இருப்பதை போன்று. குறிப்பாக ஃபரலான தொழுகைக்கு பின்பாக துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவது என்பது இயற்கையிலே உள்ள ஒரு விஷயம்தான். ஃபரலான தொழுகை, குறிப்பாக ஃபரலான தொழுகைக்கு பின்பாக அல்லாஹ்விடம் துஆ கேட்பது நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக
சரியான சந்தர்ப்பமாக இருக்கிறது. அதனால்தான் அந்த நேரத்தை நழுவ விடக்கூடாது என்பதாக சொல்லப்படும். துவா கேட்கிற நேரத்தை நழுவ விடக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ முடியுமோ துவா கேட்டுக்கொள்ளணும். ஏன் சொன்னால் நல்லமலுக்கு பின்னாடி அல்லாஹுடைய கவனம் நம்மின் பக்கம் இருக்கும், ஹாஸாக குறிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால அதற்கு பின்பாக நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஒரு உந்துதலாக இருக்கும். எனவேதான் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கு பின்பாகவும் துவா செய்யக்கூடிய பழக்கத்தை கொண்டவர்களாக நாம் நபிமார்களையும் பார்க்கிறோம், நல்லடியார்களையும் காண்கின்றோம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திருக்கிறோம். நல்ல காரியத்தை செய்த உடனே என்ன செய்யறது? துவா செய்யக்கூடிய பழக்கங்கள் இது நாம் சஹாபாக்கள் நபிமார்கள் இதுவருடைய பழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் சொல்லப்படுது. அப்போ அதோட இன்னொரு விஷயம் சொன்ன இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் என்பது மிக முக்கியமானது. ஏன்னா பாவமன்னிப்பு தேடுறதுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அதாவது ஒவ்வொரு நல்லமலுக்கு பின்னாடி எப்போ நம்ம பாவமன்னிப்பு தேடக்கூடிய பழக்கம் வந்துடுமோ அதன் மூலம் நாம் என்ன மாட்டோம்? பெருமை அடிக்க மாட்டோம். இந்த இபாதத்தை கொண்டு நான் பெருமை அடிக்க மாட்டேன், மாறாக அந்த இபாதத்தை கொண்டு நாம் அஞ்சுவேன், பயப்படுவேன். என் இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும் என்ற ஒரு அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். உதாரணமாக தொழுகை என்பது மிக முக்கியமான இபாதத், உயர்ந்த வணக்கமாக இருக்கிறது. அதுவும் ஒவ்வொருவருடைய தொழுகையினுடைய கோணம், அழகு, அதனுடைய முறை என்பது வேறு. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தொழுகையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய தொழுகையின் நிலை, அவர்கள் தொழுகையிலே நிற்கக்கூடிய அந்த முறை, இவையெல்லாம் முழுக்க முழுக்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டது என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட தொழுகை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொழுகை அவ்வாறு இருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன? தொழுகைக்கு பின்னால் அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரா, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரா. தொழுகைக்கு பின்னாடி சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் பெரிய அநியாயம் செய்து விட்டேன், வெறும் அநியாயம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார். என்றால் எந்த அளவுக்கு அந்த தொழுகைக்கு பிறகு இஸ்திக்ஃபார்ங்கிறது மிக முக்கியமான விஷயம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல நம்ம சொல்லும்போது துவாவை பற்றியும் சொல்லியிருக்கோம், அங்கே இஸ்திக்ஃபாரை பற்றியும் சொன்னோம். துவா பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லலாம், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். அல்லாஹ் சொல்லும்போது நிச்சயமாக எவர்கள் என்னுடைய இபாதத்தை கொண்டு பெருமை அடிக்கிறார்களோ அவர்களை நரகத்திலே இழிவுபடுத்தக்கூடிய வேதனையில் நாம் செலுத்தி விடுவோம் என்பதாக சொல்றான். அதுக்கு முன்னாடி ரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இப்போ அல்லாவை அழைத்து அல்லாட்ட கெஞ்சினு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யலாம்? பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால இந்த விஷயம் இருக்கிறதே, இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நல்ல காரியம் முடிந்தவுடனும் முதலாவது நம்முடைய மனத்தை அல்லாவிடத்திலே லயிக்க வைத்து நான் செய்த காரியங்கள் சரியாக, அதாவது இதில் என்னது, நான் பொதுவாக நல்ல விஷயத்துக்கு பிறகு ஒரு பயம் இருக்கணும் உள்ளத்துல. இப்போ இஸ்லாமிய அடிப்படையில் மஷோரான்னு ஒன்று இருக்குது. மஷோராவுடைய அடிப்படையில் நம்ம ஒரு கருத்தை தெரிவிக்கிறோம். நான் தெரிவித்த கருத்துக்கு பின்னாடி சொல்ல வேண்டியது என்ன? என் கருத்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவோம். ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மூலம் எதுவும் விளைவுகள் அல்லது நஷ்டங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அச்சத்திலே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுறோம். அல்லாஹ் இதனால் ஏற்படக்கூடிய எதுவும் ஆபத்துகள் இல்லாமல் எளிதான முறையில் இதை முடிச்சுக்கூடிய அல்லாஹ் என்பதை சொல்றதுக்கு தான் இஸ்திக்ஃபார். இப்போ அடுத்ததாக ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய கருத்தில் ஏதாவது முன்பின் இருக்கலாம், அல்லாஹு தஆலாவுக்கே புகழனைத்தும் என்பதாக சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு நல்லமலுக்கு பிறகும் இஸ்திக்ஃபார் செய்வது, அதே போன்று அல்லாஹ்ட்ட துவா கேட்பது என்பது நபிமார்களுடைய, சாலிஹீன்களுடைய, நல்லடியார்களுடைய பழக்க வழக்கங்களில் உள்ளதாக இருக்கிறது. அதை நாமும் கடைபிடிக்க வேண்டும். அது சம்பந்தமான ஆயத்துகள் தான் இங்கு ஓதி காண்பிக்கப்பட்டது. நாம் அந்த ஆயத்துடைய அர்த்தத்தை பார்த்துவிட்டு உள்ளே செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ
இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் அஸ்திவாரத்தை உயர்த்திய பொழுது, எங்கள் இறைவனே, உனக்காக நாங்கள் செய்த இப்பணியை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் எங்கள் பிரார்த்தனையை நன்கு செவியுறுபவனாக இருக்கிறாய். செவியுறுபவன், நன்கு அறிந்தவன். எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாகவும், எங்கள் சந்ததியிலிருந்தும் ஒரு கூட்டத்தினர் உனக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. ஹஜ்ஜு காலத்தில் நாங்கள் புரிய வேண்டிய வணக்கங்களை எங்களுக்கு அறிவிப்பாயாக. நாங்கள் தவறிழைத்து விட்டாலும் எங்களை நீ மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீதான் மிக மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன். இந்த துவாவை நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல 2 துவா செய்கிறாங்க. ஒன்று பாவ மன்னிப்பு செய்கிறாங்க, இன்னும் துவா செய்கிறாங்க. எதுக்கு பின்னாடி? நல்ல மனதில் செய்த பின்னால். இது நல்லோர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. பாருங்கள், கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் இது சம்பந்தமான விஷயங்கள் எவ்வாறு விளக்கம் கொடுக்கிறார் என்பதை நாம் காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم قال تعالى حكاية عن قصة بناء البيت العتيق. இதுவரை மேலே சொல்லப்பட்ட ஆயத்துகளுடைய தொடர், அதனுடைய விஷயங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சில கட்டளைகளை, சில பொறுப்புகளை சுமத்துகிறான். பள்ளி சம்பந்தமாக, காபாவை தூய்மைப்படுத்துவது சம்பந்தமாக அவர்கள் அழகான முறையில் அதை செவனே செய்து முடிக்கிறார்கள். அதற்கு பின்பாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் துவா திரும்ப செய்கிறார்கள். அந்த துவாவுடைய விஷயத்திலேயும் அவர்கள் அந்த ஊருக்காக வேண்டி, அங்குள்ள முஸ்லிம்களுக்காக வேண்டி செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அதோடு சேர்த்து, நான் மார்சேவர்களுக்கும் கொடுப்பேன், ஆனால் ஒரு சில காலங்கள் தான் கொடுப்பேன், அதற்கு பின்பாக அவர்களுக்கு வேதனை என்பதை அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். அதை தொடர்ந்து சும்மா கால தாலா, அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா ஹிகாயத்தன் அன் கிஸ்ஸத்தி பினா இல் பைத்துல் அத்தீக், பைத்துல் அத்தீக் பரிசுத்தமான வீடான காபத்துல்லாவை கட்டுவது சம்பந்தமான சம்பவத்தை, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கட்டுவது சம்பந்தமான சம்பவத்தை அல்லாஹ் இங்கே எடுத்து கூறுகிறார். பாருங்க, வைதி யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயிது மினல் பைத்தி வ இஸ்மாயில் ஐ வஸ்குர் யா முஹம்மத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, தாலிகல் அம்ரல் கரீப், இந்த நூதனமான ஒரு விஷயத்தை, வஹுவ ரஃப்உர் ரசூலைனில் அதீமைன், அதாவது மகத்துவம் மிக்க 2 ரசூல்மார்கள் உயர்த்திய விஷயத்தை. யார் அவங்க? இப்ராஹிம் இஸ்மாயில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய வீட்டினுடைய அந்த விஷயத்தை, அந்த முகடை உயர்த்திய விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கவாயிதல் பைத், அதாவது அதனுடைய கவாயித் என்றால் காயிதாவுடைய ஜமா, அது ஒரு தூணுக்காக சொல்லப்படுது. தூண், தூணை உயர்த்திய சம்பந்தத்தை பற்றி, உயர்த்தியதை பற்றி சொல்லுங்க. வக்கியாமஹுமா பிவல்இ அசாசிஹி, அப்போ அவர்கள் இருவரும் நின்ற விஷயத்தை, பிவல்இ அசாசி, அதனுடைய ஃபண்டமெண்டல், அதனுடைய அடித்தளத்தை, அதனுடைய அடிப்படையை அவர்கள் வைத்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். வரஃபி பினாயிஹி, இன்னும் அதனுடைய அந்த கட்டிடத்தை உயர்த்தியது சம்பந்தமாகவும் சொல்லுங்கள். ஒஹுமா, அவங்க 2 பேரும் சேர்ந்தா யக்கூலானி, சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். பி ஹுலூஇன், பணிவோடு, இஜ்லாலின், கம்பீரத்துடனும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம, கவாயித் என்றால் என்ன? காயிதா என்ற வார்த்தையினுடைய பொருள் ஜமா என்பதாக சொல்லும். காயிதா என்பதா சாரியா, தூணுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏவுறான், நீங்க என்ன செய்யுங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த வீட்டுடைய அந்த முகட்டை, அந்த கட்டிடத்தை உயர்த்தி சம்பந்தமான விஷயங்களை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவங்க அந்த நேரத்தில் என்ன துவா செஞ்சாங்கங்கிற விஷயத்தையெல்லாம் எடுத்து சொல்லுங்க. அப்போ 2 பேருமே என்னது, நல் அமலை செய்து கொண்டிருந்தார்கள், நலவான அமல்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் செய்கிறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அவருடைய இருவரிடமிருந்தும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை முன்வைத்து அல்லாஹ்விடம் முறையிடுகிறார்கள். அது சம்பந்தமான விஷயங்களை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றோம். ஏன்னா அவங்க செஞ்ச வேலை அப்படி. ஹலீல் ரஹ்மான், ரஹ்மானுடைய தோழர்,
அவங்க என்ன செய்றாங்க, பைத்துடைய அந்த தூணை என்பதாக சொல்றோம் அல்லவா, அந்த கட்டிடத்தை அப்படியே உயர்த்தினாங்க. அப்போ உயர்த்தி கொண்டே அவங்க என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னது, நீங்க எங்கள்கிட்ட இருந்து கபூல் செஞ்சிடணும், கபூல் செய்யாம விட்டு விடாதே என்றதை சொல்றது. அப்போ இது உண்மையான மூமின்கள் முஹ்லிசீன்களுடைய தன்மைகளாக இருக்கு. ஒரு இடத்துல அதான் சொல்லுவோம், அல்லதீன யுத்தூன மாத்தம், அவங்கள்ட்ட எது கொடுத்தோமோ அதை நினைச்சுவாங்க கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க, குலூபுஹும் வஜிலா, அவருடைய உள்ளங்கள் பயந்தவண்ணமா இருக்கும். சூரத்துல் மூமின் உள்ள 60வது ஆயத்தில் வருது, யுத்தூன மா உத்து, அவர்கள் எது ஒன்று கொடுக்கப்பட்டார்களோ அதிலிருந்து அவர்கள் கொடுப்பார்கள். இல்லை சதக்காத், சதக்காத்துல நஃபகா செலவினங்கள், இன்னும் கருபாத் என்னென்ன நலவுகள் இருக்குதோ அதையெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு எது வழங்கப்பட்டுச்சோ அதை கொடுப்போம். மிம்மா ரசக்கனாகும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் செலவு செய்வாங்க. ஆனால் அந்த இடத்துல சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், குலூபுஹும் வஜிலா, அதாவது அவங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம போயிடக்கூடாதே அப்படிங்கிற பயத்தோட செய்வாங்க. இப்போ அவருடைய உள்ளங்கள்ல அந்த அச்சம் இருக்கும், நான் செய்யக்கூடிய இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடக் கூடாதே என்ற அச்சத்தோடு என்ன செய்வாங்க, ஹாயிஃபத்தன் அல்லாஹ் தகப்பல மின், அவர்களிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடக் கூடாதே என்ற பயத்தோட என்ன செய்வாங்க, அவர்கள் அவங்க அல்லாஹ்விடம் கேட்பார்கள் என்ற விஷயத்தை நபி அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். அதாவது அந்த குர்ஆன்ல குலூபுஹும் வஜிலாங்கிற ஆயத்திலும் நமக்கு எடுத்து சொல்றான். அப்ப என்ன செய்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அந்த பைத்துல என்ன செய்றாங்க, அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அப்படின்னா பொதுவா பைத், அதாவது காபத்துல்லா கட்டக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீரத்துடையவர்கள் எழுதுறாங்க, அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், வீட்டினுடைய இடத்தை முதல்ல படைச்சான். காபாவுடைய ஒரு இடத்தை படைச்சான். எதுக்கு முன்னாடி, காபாக்குன்னு ஒரு இடத்தை குறிப்பிட்டான். எதுக்கு முன்னாடி, உலகத்தை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹு தாலா அதை படைத்து விட்டான். அப்போ அது ஒரு ஒரு வெள்ளை ஒரு கட்டியை போன்று இருந்துச்சு. இந்த தண்ணிக்கு மேல ஒரு வெள்ளை பால் கட்டி போல பாலாடை போன்று இருந்துச்சு. பூமி சுருட்டப்பட்டுச்சு. சுருட்டப்படும் போது அந்த இதுல இருந்து எல்லாம் என்ன செஞ்சுட்டான், அப்போ எடுத்துட்டான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அதாவது பூமியை அல்லாஹ் சீரமைச்சு வச்சுட்டான். வச்சதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பூமியில இறக்கி வச்சான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, தனியா இருக்கிறாங்க, ஒரு வெறிச்சியா இருக்கு, ஒரு வெறுப்பா இருக்கு, யாருமே இல்லை, ஒரு வெறிச்சி ஏற்படுது. அப்போ அல்லாஹ்ட்ட என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், அப்போதான் பைத்தை இறக்கி வைக்கிறான். அந்த பைத்தை இறக்கி வைக்கிறான். அதில் எப்படி, அது சொர்க்கத்துடைய கற்களில் இருந்து, மரகதங்களிலிருந்து கட்டப்பட்டதாக இருக்குது. அதுக்கு 2 கதவுகள் இருக்குது, உயர்ந்த கதவுகள், உயர்ந்த ரகமான மாணிக்கங்கள் மூலம் உருவாக்கப்பட்ட கதவுகள் 2 இருக்குது. ஒன்று கிழக்கு நோக்கிய கதவு, இன்னொன்று மேற்கு நோக்கிய கதவு. அப்போ அங்கே என்னது, அதில் அதை பூமியில் கொண்டு ஒரு இடத்துல எல்லாம் வைக்க வைக்க சொல்கிறான், வைக்கிறாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களுக்காக வேண்டி ஒரு வீட்டை இறக்கியிருக்கேன், அந்த வீட்டை நீங்கள் என்ன செய்யுங்க, தவாஃப் செய்யுங்க. அந்த வீட்டுக்கு நீங்கள் தவாஃப் செய்யுங்க. எப்படி நான் தவாஃப், அதாவது உங்கள் மேலே என்னுடைய அரிசை சுற்றி தவாஃப் செய்கிறார்களோ, செய்யப்படுகிறோ, அதே மாதிரி நீங்களும் தவாஃப் செய்யுங்க. அதே மாதிரி என்னுடைய அரிசி என்னிடத்துல எப்படி என்னுடைய அரிசியில் தொழப்படுகிறதோ அதே மாதிரி நீங்களும் தொழுது கொள்ளுங்க என்று சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், ஹஜ்ருல் அஸ்வதை இறக்கி வைக்கிறான். அது மிக வெண்மையானதாக இருக்கு. ஆனால் எல்லாருடைய கைகள் பட்டு 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 ஜாஹிலியத்தில் அதனுடைய நிறமே என்ன செஞ்சிச்சு, மாறிடுச்சு. சரி, அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலிருந்து என்ன செய்றாங்க, மக்காவின் பக்கம் நடந்தே சென்றார்கள். நடந்தே சென்றார். அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அவங்களுக்கு ஒரு மலக்கை அனுப்பி அந்த மலக்கு என்ன செய்றாங்க, வழிகாட்டுறாங்க, எப்படி போகணுங்கிற விஷயத்த அந்த மலக்கு வழிகாட்டுறாங்க. அந்த வழிமுறைப்படி அவங்க போய்கொண்டே இருக்காங்க. போய் சேர்ந்தவன அங்கே என்ன செய்றாங்க, ஹஜ் செய்கிறாங்க, எல்லா விதமான காரியங்களையும் முடிக்கிறாங்க. இப்போ எல்லா விதமான காரியங்களையும் முடிக்கிறாங்க, ஹஜ் எல்லாம் முடிச்சுட்டு, முடிச்சதுக்கு பிறகு மலக்குமார்கள் அவங்க சந்திக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சு சொல்றாங்க, அல்லாஹ் அவங்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வானாக, நனவான ஹஜ்ஜா ஆக்கி வைப்பானாகன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, நாங்கள் உங்களுக்கு முன்னாடி இந்த வீட்டை நாங்கள் ஹஜ் செய்திருக்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருடத்திற்கு முன்பாகவே நாங்கள் ஹஜ்ஜை செய்திருக்கிறோம் என்பதாக சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவிலிருந்து தன் கால்கள் மூலமாக 40 ஹஜ்ஜுகள் செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுது. அப்போ அந்த வீடு இருக்கிறது இறக்கி வைக்கப்பட்டது தூஃபான் வரைக்கும் இருந்துச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வெள்ளப்பிரளயம் ஏற்படும் வரைக்கும் அவ்வாறே இருந்துச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அந்த வெள்ளப்பிரளயம் ஏற்படும் பொழுது 4வது வானத்திற்கு அல்லாஹ் அதை உயர்த்தி விட்டார்.
4வது வானத்திற்கு அதை அல்லாஹ் உயர்த்தி விட்டான் என்பதாக சொல்லப்படுது. அது அந்த வீடு தான் என்னது, பைத்துல் மஅமூர் என்பதாகவும் சொல்லப்படும். அப்போ அதை என்ன செஞ்சு அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்கள் உள்ள நுழைகிறார்கள். வந்துட்டு உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு சுத்து மாதிரி, அதாவது உள்ளே போயிட்டாங்கன்னா ஒரு தடவை போயிட்டா அடுத்து வர்றதுக்குள்ளே கியாமத் வந்துடும் என்பதாக சொல்லப்படுது. பாலா ஜிபில் இஸ்லாத்தை இறக்கி வச்சு அஜல் அஸ்வத அபு குபைஸ் அப்படிங்கிற மலையில் எல்லாம் பாதுகாப்பாக வைக்க சொல்கிறான். அதை அவங்க வச்சிடுறாங்க. அப்போ அது மூழ்காமல் என்ன செஞ்சு அந்த கல்லும் பாதுகாக்கப்பட்டுச்சு. எது வரைக்கும்? அது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலம் வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருந்துச்சு. அது இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலம் வந்த உடனே அல்லாஹ்ல இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை ஏவுறான். அதுக்கு பிறகு இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறந்ததுக்கு பிறகு, இசாக் அலி இஸ்லாம் பிறந்ததுக்கு பிறகு அல்லாஹ்ல நினைச்சான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு ஒரு கட்டளை இடுறான். நீங்கள் என்ன செய்யணும், என்னுடைய வீடு, அதாவது ஏன்னா என்னுடைய ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி, என்னுடைய திக்ர் செய்யப்படுவதற்காக வேண்டி ஒரு வீட்டை உருவாக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு அதில் வணக்கம் செய்யணும் என்பதாக சொன்னோடனே அப்போ உடனே அல்லாஹ்ல நினைச்சான். அப்போ அந்த இடத்த நினைச்சான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை தெளிவாக்கி காண்பிக்கும். அப்போ அங்கேருந்து ஒரு சக்கீனத் அப்படிங்கிற ஒரு 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 பொருளையும் அனுப்பி வைக்கிறான். அந்த சக்கீனத் என்ன சொன்னால் வீட்டுடைய பொருள், வீட்டு அதாவது காபத்துல்லா எங்கே இருந்துச்சு, எங்கே அதை உருவாக்கணுங்கிற விஷயத்த என்ன செய்யலாம் சொல்லி காமிக்கிறான். அந்த சக்கீனா என்பது ஒரு விதமான ஒரு காற்று. இந்த காற்றுக்கு என்னது உருவம் உண்டு. உதாரணமாக 2 தலை உண்டு, பாம்பை போன்று 2 தலை உண்டு. அதே போல் என்னது அது ஒரு காற்று போலன்னு சொன்னோம்ல, அது என்னது அதாவது வேகமாக வீசக்கூடிய ஒரு காற்று, மிக மிக வேகமாக வீசக்கூடிய ஒரு காற்றாக இருக்கு. அப்போ ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களே அல்லாஹ் ஏவனாதுக்கு அந்த இடத்துல ஒரு அதாவது நீங்கள் சக்கீனத்துங்கிற அந்த காற்றை பின்பற்றியே போங்க. ஏன்னா அது எங்கே இருக்குதோ அதுதான் அதனுடைய இடம். அங்கே தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த வீட்டை உருவாக்கணும் என்பதாக அல்லாஹ்ல கட்டளையிடுறான். அதே மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்கிறாங்க. சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா அங்கே போகும்போது இன்னும் வெயில் அதிகமாக இருக்குது. இப்போ அல்லாஹ்ல வானத்திலிருந்து ஒரு சஹாப், ஒரு மேகத்தின் மூலம் வர வைத்து அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நெல் பிடிக்க சொன்னான் என்பதாகவும் ரிவாயத்தில் வருகிறது. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லும்போது, இது பவ்வஅனா லி இப்ராஹிம மக்கானல் பைத், இப்ராஹிம் அலி இஸ்லாம் அங்கே வீட்டை கட்டினாங்க, இஸ்மாயில் இஸ்லாம் கட்டினாங்க. அப்போ என்னது, இப்ராஹிம் அலி இஸ்லாம் செஞ்சுட்டாங்க, அது தெளிவாக நமக்கு அதை விளங்கி இருந்தாங்க, அந்த இடத்தையே அறிந்து கொண்டார்கள், இஸ்மாயில் இஸ்லாம் அறிந்து கொண்டாங்க என்பதாக சொல்லப்படும். அதனை தொடர்தான் வைது எர்ஃபா இப்ராஹிமுல் கவாயிது மினல் பைத்தி வ இஸ்மாயில் என்பதாக சொல்லப்படுது. கண்ணியத்தோடும் பணிவோடு நினைச்சாங்க, கேட்குறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த சமியுல் அலீம் ஐ எபுனியானி ஒயதுவானி பிஹாதி தாவாத்தில் கரீமா. அப்போ இருவரும் கட்டுகிறார்கள். யாரு? இப்ராஹிம் அலி இஸ்லாமும் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் கட்டுகிறார்கள். ஒயதுவானியும் துவா செய்கிறார்கள். பிஹாதி தாவாத்தில் கரீமா, இந்த சங்கையான துவாக்களை கொண்டு அல்லாஹ்னு துவா செய்கிறாங்க. காயிலின்னு சொல்லக்கூடியவர்களாக, யா ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கள் ரப்பே எங்களிடம் ஏற்றுக்கொள்வாயாக. ஐ இக்பல் மின்னா அமலனா ஹாதா, எங்களுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. வஜஅல்ஹு ஹாலிசன் லிவஜ்ஹிக்கல் கரீம், இது உனக்காக செய்யப்பட்டதாக பரிசுத்தமான அமலாக ஆக்கி வைப்பாயாக. இன்னக அன்த சமீஉல், நீ பெரிய, அதாவது நிச்சயமா நீ, இன்னக அன்த சமீஉல் லிதுஆஇனா அல் அலீம் பினியாத்தினா, இன்னக நிச்சயமாக நீ கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய், லிதுஆஇனா என்னுடைய துவாக்களை நீ செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறாய், லிதுஆஇல் அலீம், அதாவது எங்களுடைய துவாக்களை எப்படி கேட்கக்கூடியவனாக இருக்கா, அல்ல அலீம் பினியாத், நியத்துகளை அறிந்தவனாகவும் இருக்கிறார். சமீஅலி துஆஇனா, எங்களுடைய துவாக்களை கேட்கக்கூடியவன், மேலும் எங்களுடைய நியத்துகளை அறிந்தவனாக இருக்கிறார் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறத நம்ம பார்க்கிறோம். சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்தை காபத்துல்லாவை 5 மலையினுடைய கற்களை கொண்டு கட்டினார்கள். ஒன்று
தூர் சீனாவுடைய மலை, தூர் ஜெய்தா அப்படிங்கிற மலை, லெபனான், தூர் ஜெய்தா லெபனான்ங்கிற அந்த மலைகள், ஷாம்லையும் ஜூதி என்ற ஜபல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மலையை சொல்றாங்க. இவ்வாறு என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்தை கட்டி முடிக்கிறார்கள். சரி, இப்போ இப்போ வீடை கட்டிடுறாங்க. இப்போ வீடை கட்டி முடிச்சதுக்கு பிறகு இப்போ ஹஜல் அஸ்வத் இடத்துக்கு என்ன செய்யணும், ஹஜல் அஸ்வதை வைக்கணும். கருங்கல்ல என்ன செய்யணும், தூக்கி வைக்கணும். இப்போ என்ன செய்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ட்ட சொல்கிறாங்க, தினி பி ஹஜரின் ஹசரின், மக்களுக்கு என்னது, அதாவது அந்த கல்லை கொண்டு வா, அழகான கல்லை எடுத்து கொண்டு வா என்பதாக சொல்கிறாங்க. மக்களுக்கு அதை அறிவிக்கும்படியாக தெரியும்படியாக இருக்கட்டும் சொல்லி சொன்ன உடனே அப்போ வந்து அவங்க கல்லை கொண்டு வராங்க. இன்னொரு இடத்துல வருது, அதாவது நல்ல கல்லை கொண்டு வா என்று சொன்ன உடனே இவங்க போய் பார்க்குறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தேடுறாங்க. அவங்க தேடும்போது இந்த ஜபலே அபு குபைஸுங்கிறது சத்தம் போடுது, இப்ராஹிமே இஸ்மாயிலே நீங்கள் தேடி வந்த கல் என்ன இடத்துல இருக்குது, அதாவது எங்கள்கிட்ட ஒரு அமானிதம் இருக்குது, அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன உடனே அந்த கல்லத்துக்கு வெளியில் போடுது. அதை என்ன செய்றாங்க, எடுத்துகிட்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல வச்சுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லை கொண்டு வச்சிடறாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா, இந்த இடத்துல என்ன செய்றாங்க, அவங்க கல்லை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிடுறாங்க. வச்சதுக்கு பிறகு என்னது, துவா செய்கிறாங்க. வச்சுட்டு தான் துவா செய்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த கட்டடத்தை வேலையை முடிச்சதுக்கு பிறகு என்ன செய்றாங்க, கப்பல் மின்னா, உடனே துவா செய்கிறாங்க. அதாவது அதே மாதிரி என்னது, ரப்பனா தக்கபல் மின்னா அமில்னா லக்க, உனக்காக செய்த அமலைங்கிற அந்த அந்த விஷயம் உள்ள மறைஞ்சிருக்குது. தக்கப்பல் தாத்தனா ஐயாக்கு, உன்னை வந்து முழுமையாக வழிபடுறதுக்கு, இபாதத்துக்களை சரியாக செய்கிறதுக்கு நீ என்ன செய், எங்களுக்கு கபூல் செய், எங்களுக்கு துவா, எங்களுக்கு அருள் புரின்னு சொல்கிறாங்க. இன்னும் கருத்து சமீப வழியும் நீ துவா கிட்டக்கூடிய நான் இருக்கிறாய். செமீனா அதாவது செமீனா அந்த துவா நீ கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய். இன்னும் எங்களுடைய நெய்யத்துகளை நீ அறிந்தவனாக இருக்கிறாய். துவா வெளியிறவங்க அதை அல்லா என்ன செய்யலாம், காதால கேட்பான். அப்படி நீயத்து உள்றவங்க அதை என்ன செய்யலாம், அல்லாஹ்தஆலா உள்ளங்களை அறிந்தவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்தஆலா என்ன செய்றாங்க, நல்ல அமலுக்காக வேண்டி துவா செய்யறதை நம்ம பார்க்கணும். நல்ல அமலுக்காக வேண்டி துவா செய்வதை பார்க்கிறோம். அப்போ அதே நேரத்தில் அடுத்து அதை தொடர்ந்து ஆயத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது வருது. ஒத்துபா அலைக்கு நான் இன்ன தவாப் ரஹீம் சொல்லி அல்லாட்ட பாவமன்னிப்பு தேடுற விஷயம் வருது இன்ஷா அல்லாஹ். அதனால ஒவ்வொரு நல்ல அமலுக்கு பின்னாடியும் அல்லாட்ட கேட்கறது, நல்ல விஷயங்களை கேட்கறது, எந்த பாவம் நடக்காம பார்த்து கொள்றது, பாவத்துக்கு பதில் அல்லாவிடம், அதாவது ஒரு ஒரு தவறுக்கு இப்போ அதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டோம், பாவமணிக்கு பிறகுதான் பாவமணிப்பு தரணும் இல்லை, பாவமணி பிறகு கண்டிப்பாக அது தேடித்தான் ஆகணும். ஆனால் ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் சொன்னோம்ல, ஹாயிஃபத்தில் அல்லா எத்தக்கப்பல மின்ஹும் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நினைச்சு நல்லவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டே இருக்கணும். நம்முடைய இது ஏற்றுக்கொள்ளணும், ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது, அல்லாஹ் கபூல் செய்யணும், இஹ்லாஸாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுடைய உள்ளங்கள் இருக்கும். அதே போல தான் என்ன செய்யுது, அந்த உள்ளங்கள் அது இருந்து கொண்டே இருக்கும். அதனால எந்த அமலாக இருந்தாலும் சரி, நல்லவர்களாக இருந்தாலும் சரி, செய்து முடித்தவுடன் அல்லாட்ட நம்ம கேட்கறது, துவா கேட்கறது. கேட்கறது என்னது, நம்முடைய துவாவை சரி உருகி மனம் லயித்து போய் செய்யுது அல்லாட்ட கேட்கறது, நல்லமலை சொல்லி கேட்கறது. இதன் மூலம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நமக்கு இன்னும் பல விஷயங்கள் அல்லாஹ் உருவாக்குவதற்கும் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஒவ்வொரு நல்லமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக, இஹ்லாஸோடு செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. செய்துவிட்டு அவனுடைய அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய நல் வாக்கியத்தையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.